ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் பானு கைமணம். இன்றைக்கி தோசைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு எம்மியான சட்னி பார்க்க போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சட்னியாக இருக்கும். குடமிளகாயே வாசனையே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா அளவுகளும் ஈக்குவலாக எடுத்துருக்கேங்க. 2 குடமிளகாய், 2 வெங்காயம், 2 தக்காளி, காரம் இருக்கிற காஞ்ச மிளகாய் 4 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளவோ அவ்வளோ கூட்டி குறைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் வதக்கிறதுக்கு. அடுப்பை சிம்மில் வச்சு நல்ல பொன்னிறமாக மிளகாயை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேயே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா மிளகாய் கருப்பாக போயிடும். அதனால் மிளகாயை வறுத்து நான் தனியாக எடுத்து வச்சுப்பேன். இப்போ 2 பெரிய வெங்காயம் அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வரட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இது காப்பர் பாட்டம் கடாய் அப்படிங்கிறதுனால சிம்மில் வச்சே சமைக்கிறேன். இல்லைனா சட்டுன்னு கடாய் தீஞ்சு போயிடும். எனக்கு ஒரே ஒரு மிளகாய் மட்டும் லைட்டாக கருப்பாக இருக்குது பாருங்கள். அதனால் நான் மிளகாயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி தட்டில் தனியாக எடுத்துட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற குடமிளகாய் துண்டுகளை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சைஸ் குடமிளகாய் 2 எடுத்திருக்கேன். இதை ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டேன். இப்போ நான் குடமிளகாய் துண்டுக்குள்ளே சேர்த்து வதக்க போகிறேன். கொஞ்சம் பொறுமையாக நல்லா வதக்கி பண்ணிங்க அப்படின்னா சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாய் சேர்க்கும் போதே பட்டு பட்டுன்னு குடமிளகாய் வெடிக்கும். குடமிளகாய்க்குன்னே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாசனை இருக்குது. இதில் நம்ம ஒரு கொட்டைப்பாக்கு சைஸு புளியும் ஆட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக புளி சேர்த்துக்கோங்க. ஒரு 4 டீஸ்பூன் கிட்ட நான் தேங்காயும் கடைசியில் சேர்க்க போகிறேன். கண்டிப்பாக தேங்காய் சேருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்க்குறேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அடுப்பு சிம்மிலேயே வச்சு நல்லா பொறுமையாக வதக்கி விடுங்க. தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரட்டும். நல்லா குழைவாக வதக்கணும். எவ்வளோ வதக்கி செய்கிறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரம் வதங்கி வரத்துக்காக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான கல்லுப்பு. உப்பு சேர்த்துட்டிங்கனாலே சீக்கிரமாக வதங்கி வந்துடும். நல்ல தாராளமாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொத்தமல்லி சேர்த்து நீங்கள் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டிங்கன்னா போதும். இந்த கொத்தமல்லியும் போட்டு 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் கிட்ட தேங்காய் திருவல் ஆட் பண்ணிக்கிறேன். உதாரணத்துக்கு பத்தையில் ஒரு 2 பத்தை தேங்காய் வச்சிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். நல்ல துருவின தேங்காய் ஒரு 4 டீஸ்பூன் சேர்க்குறேன். இந்த சட்னி தோசைக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு வறுத்த வேர்க்கடலை இருந்தது அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அதையும் இந்த தேங்காய் சேர்க்குற இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி வதக்கி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி. கண்டிப்பாக வேர்க்கடலை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி எனக்கு நல்லா ஆறிடுச்சுங்க. நான் அரைச்சிட்டேன். இப்போ நல்ல தாளித்து கொட்டுறேன். வெறும் கடுகு மட்டும் நல்ல தாளிச்சிங்கன்னா வாசனையாக இருக்கும். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான இந்த குடமிளகாய் சட்னி, குடமிளகாய் வாசனையே பிடிக்காது எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறவங்க கூட விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் தோசை கூட சாப்பிட போகிறேன். இது இட்லிக்கு, தோசைக்கு, ஊத்தப்பத்துக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் உளுத்தம்பருப்பு வறுத்து வச்சு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரைஸில் கூட போட்டு நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். தொகையல் மாதிரி. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நல்ல முறுமுறுப்பான தோசையோட எம்மியான ஒரு குடமிளகாய் சட்னி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.